ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு மட்டும் பாருங்கள். என்னப்பா அது தகர சட்டியில் இவ்வளோ முச்சம் எனக்கா? அப்படி கொஞ்சம் இப்போ போய் என்ன அங்கே போய் பிடுங்கணும். அண்ணன் வீட்டுக்கு பிடுங்கணுமா? போய் மரத்தில் வாரு எம்பிட்டு பப்பாளி காயிண்டு. அதில் அவரைக்காய் வேறு காய்ச்சிருக்குது. அவரைக்காய் இந்த மாங்காய் பிஞ்சு 2 பிஞ்சு. வீட்டு தோட்டம் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க வெத்தலை கொடி, இங்கே பாருங்க, இது வெத்தலை. எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே செங்கொய்யாக்கா இருந்துச்சா, அதனால் தொலைவிட்டு இருந்தார். எங்கள் அப்பா இருந்தா சாமி இங்கே இருக்குது பிடிங்கி சாப்பிடு அப்படிங்க. குட்டி குட்டி மரத்தில் காய்க்கிற மாதிரி எங்கள் அண்ணே வாங்கி வச்சுருக்கு கன்று. நல்லா இருக்கும். எப்பா இது பாதாங்காய் தானே, ஏழைகளின் பாதாங்காய். இது எப்பா இந்த காய் இன்னும் காய்க்கலை. கொழும்பு தேங்காயா? அண்ணனுக்கு கொடு. பாவம் அது நட்டு வச்சு வளர்க்க என்ன வாடு விட்டுச்சு. கொழும்பு தேங்காய் ஒரு காய் இன்னும் இவ்வளோ பெருசு காய்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட செடிதான் இது. என்ன ஆமாம் இந்த மேலே இருக்கா? இனி வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படி அப்படியே வச்சுக்கிறோம்ப்பா. பூ நிறைய இருக்குது. ஆரம்பிச்சிருச்சுன்னா வச்சிரும். இங்கே ஒரு காய், இந்த வாரம் 2 காய் இருக்கு. அதான் இப்போதான் பூவுல இருந்து விழுந்துருக்குது. இதான் கொழும்பு தேங்காயிண்டுவோம். இப்போதான் பூவே உதிர்ந்துருக்கு. அப்போ இன்னும் பெருசு காய்க்கும். நீ தண்ணி எருவே போடலைனாலும் தண்ணி விட விட இந்த பூவு, இந்த பூவு பிஞ்சு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டுருக்கு பூ நிறைய. விடுப்பா. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைல சாப்பிட்டதுப்பா. கணேசமூர் தோட்டத்தில் சாப்பிட்டது. மல்லிப்பூ போகிற கையில் கணேசையா வீட்டு தோட்டத்தில். அவர் ஐயான்னு சொல்லியே பழக்கமாகி போச்சு. ஒரு வீட்டில் தோட்டம். இதே வீட்டு தோட்டன்றது அழகா இருக்கா? இதுறதே எங்கள் அப்பா. என் சாமி, என் கொலசாமி, என் தெய்வம். யார் இல்லைப்பா, வீடியோ எடுத்துட்ருக்கேன். அண்ணன் வீட்டுக்கு கொஞ்சம் புடிங்கி கொடுப்பா. அவங்க கேட்கலாம். நான் போய் ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து மொச்சை உரிச்சு போட்டு குழம்பு வைக்கணும். நல்லா இருக்கும். அங்கே ஒரு 2 சைடில் புல்லுங்க மீது உள்ளுக்க காட்டில் இருக்குது. இருக்குன்னா இப்போ புல்லு கம்பிட்டு இருக்கு. அதுக்கு அது புல்லில் ஒதுக்கி தான் புடுங்க காய். இந்த இப்போ களை எடுக்கிற ஒன்றும் இருக்கு. நானும் அடுக்கு செம்பருத்தி நட்டு வச்சிருக்கேன்ப்பா. இப்போதான் 2 இலை விடுது. மில்லுலேருந்து பிடிங்கி நட்டேன். இந்த மாதிரி அங்கே அவரைக்காய் நல்லா தண்ணி விடுறதே வேலை. ஏப்பா மேலே இருக்குதுப்பா அவரைக்காய். இப்போ இங்கே இருக்குது. எப்பா ஒரு 4 காய் பிடிங்கிக்குவா? பிடிங்கம்மா, எவ்வளோ வேணுமா பிடிங்கம்மா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காய பாருங்க. ஓசிலே எல்லாம் பிடிங்கிட்டு போ. ஏன் ஓசில பிடிங்கி செஞ்சு விட திங்க மாட்டேன். உங்கள் அப்பே விட்டது வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிருவீங்களா? முத்துனதா பிடுங்க. 2 வெத்தலை பிடுங்குங்க. எனக்கு வெத்தலை போடணும். நீ கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இப்போதான் பலம் காங்குது. அதே மாதிரி நீ எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எங்கள் அண்ணன் உன்னைய நல்லா பார்த்துக்குது. ஏப்பா அது மாதிரி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் வந்து 2 காயை பிடிச்சி தின்ட்டு போனேன். அண்ணனா? ஐயோ, இப்படின்னா நான் கூட இந்த காயை பிடிங்கிருக்கேன்ப்பா. அது வாழைப்பா பிடிச்சி தின்ட்டு போவேன். இல்லைங்க, அண்ணன் சாப்பிடுதுன்னா பாவம். அது வந்தால் ஒரு நேரம் பொக்குன்னு போயிருமா இல்லையா? இல்லையா?